தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு தன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 29 முதல் 39 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாத்தையும் மனாசேயையும் கடந்து கிளையாத்திலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியாரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனியா மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியாயருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேயாரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்து பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரவேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேல தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேற மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியாரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின்
அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எழுந்து நிற்கவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சேரர், சோழர், பாண்டியர் என்பவர்கள் தமிழ் மன்னர்கள். தமிழகத்தையும் தமிழகத்தை சுற்றியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளையும் புகழோடு ஆண்ட மன்னர்கள், மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சேரர் என்கின்ற மன்னர்கள் இப்பொழுது இருக்கும் கேரள பகுதிகளையெல்லாம் தங்களது நாடுகளாகவே ஆண்டு புகழ் பெற்றவர்கள். சேர மன்னன் இமயம் வரை சென்று படைச்சூழச் சென்று இமயத்திலிருந்து கற்களையெல்லாம் கொண்டு வந்து அவன் சேர நாட்டிலே
கண்ணகிக்கு சிலை வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. சோழர்கள் என்பவர்கள் தஞ்சை, அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை, பெங்களூரு, கோலாறு, தங்கவயல், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளையெல்லாம் தங்களது பகுதிகளாக ஆண்டவர்கள் இந்த சோழர்கள். பாண்டிய மன்னர்கள் மதுரை, அதனை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களையெல்லாம் தங்களது நாடாக கருதி புகழோடு வாழ்ந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். இதிலே சோழர்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 மன்னர்களை குறிப்பிடலாம். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, தஞ்சை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளை, நான் சொன்னேனே இப்பொழுதுள்ள கர்நாடகத்தினுடைய பெருவாரியான பகுதிகள், பிறகு கிருஷ்ணகிரி போன்ற அனைத்து பகுதிகளெல்லாம் ஆண்டவன் மன்னன். அது மட்டுமில்லாமல் கடல் கடந்து வாணிபம் செய்தவன் இந்த ராஜராஜ சோழன். சொல்வார்கள், ரோம் நாட்டு வரைக்கும் தங்களது வாணிபத்தை, வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்தவன் இந்த சோழ மன்னன் என்று சொல்லுகிறார்கள், ராஜராஜ சோழன். அதே போலவே ராஜராஜேந்திர சோழன் கூட ஜாவா, இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற பகுதிகளையெல்லாம் அவன் முற்றுகையிட்டு, படையெடுத்து முற்றுகையிட்டு வெற்றி வாகை சூடியவன் என்று சொல்லப்படுகிறது வரலாற்றில். இவ்வாறாக நமது தமிழ் மன்னர்கள் புகழ் வாய்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாடு கடந்து, கடல் கடந்து சென்று தங்களது கொடியை ஏற்றி அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அங்குள்ள மக்களை அப்படியே வாழ விட்டு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அங்கு ஆட்சி செய்திருந்தால் இன்று தமிழர்களுடைய பகுதிகளாக மாறியிருக்கும் அந்த ஜாவா, இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற அநேக நாடுகள். இதனை இங்கு நான் குறிப்பிடுவதற்கு காரணம், கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த தலைவர்களையெல்லாம், மன்னர்களையெல்லாம், அரசர்களையெல்லாம் தங்களது பகைவர்களை ஆளுவதற்கு, அவர்களை முற்றுகையிட்டு வெற்றி வாகை சூடுவதற்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நமது விவிலியத்தில் படிக்கக்கூடிய வரலாற்று கதைகள் எல்லாம் ஆண்டவருக்கு உட்பட்டிருந்த மன்னர்கள் எல்லாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்விப்பட்டு அதற்கேற்றபடி வாழ்ந்தவர்கள் எல்லாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து ஒரு கதைதான் இன்று நீங்கள் கேட்ட இந்த முதல் வாசகத்தினுடைய கதை. இந்த முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி தலைவர்கள் என்றால் த புக் ஆஃப் ஜட்ஜஸ். நேற்று நாம் ஒரு கதையை படித்தோம், மரங்களுடைய கதைகளை குறித்து கேட்டோம். இன்று நாம் கேட்பது, அன்பார்ந்தவர்களே, இஃப்தா எனப்படுகிற ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னன், ஜட்ஜ், நீதி அரசன் என்று கூட சொல்லலாம். இவன் தனது படைகளையெல்லாம் அழைத்து கொண்டு 20 நகர்களையும், ஆபேல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் வெற்றி வாகை சூடி அழித்திருக்கிறான் என்று இந்த கதை சொல்லுகிறது. எனக்கு இங்கே தான் புரியவில்லை, ஏன் அவற்றை அழித்திருக்க வேண்டும்? பகைவர்களை இந்த மன்னன் இஃப்தா எனப்படுகிறவன் தனது ஆட்சிக்கு உட்படுத்தி அவர்களையும் ஆண்டிருக்கலாம் அல்லவா? ஆனால் இவன் 20 நகர்கள், மற்ற பகுதிகளை எல்லாம் அழித்திருக்கிறான் என்று இந்த நீதி தலைவர்கள் புத்தகம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு இவன் வெற்றி வாகை சூடி தனது நாட்டுக்கு திரும்பி வருகின்ற வேளையிலே தனக்கு இருந்த மகள், அழகான மகள் என்ன செய்திருக்கிறாள்? ஆடிப்பாடி நடனம் செய்து அவள் வந்திருக்கிறாள். இந்த நடனத்தை இந்த இஃப்தா வெறுத்திருக்கிறார். ஏனம்மா நீ இப்படி செய்தாய்? நான் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்கிறேனே என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவளுடைய கன்னித்தன்மை, வேர்ஜினிட்டி என்று சொல்லப்படுகிற அவளுடைய கன்னித்தன்மை இங்கே விவாதமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவன் அவளுடைய கன்னிமையை குறித்து கவலை கொண்டு, இனிமேல் நீ இங்கு இருக்காதே, நீ வேறு இடத்திற்கு சென்று விடு என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு வேறு மலைப்பகுதிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த இஃப்தா எனப்படுகிற அரசன். எனது அன்பார்ந்தவர்களே, பிறகு என்ன நடந்திருக்கிறது? அந்த பெண், இளமையான அழகான அந்த பெண் தனது கன்னிமை ஒருவேளை அழிக்கப்பட்டிருக்குமோ என்னமோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, அவளது கன்னிமை குறித்து கவலை கொண்டு அவள் 2 மாதம்
துறவி போல இருந்து தனது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்து அவள் திரும்பி இருக்கிறதாக இந்த முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு சிந்தனை. இதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம், என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் நமக்கு தேவையான ஒன்று. இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்திலே இரண்டை நாம் பார்க்கலாம். ஒன்று, இஃப்தா எனப்படுகிற இந்த நீதி அரசன் கடவுளுக்கு உட்பட்டு இருந்ததாலேயே அவன் பல்வேறு நாடுகளையெல்லாம் அழிப்பதற்கும் பகைவர்களை கொன்று அழிப்பதற்கும் அவன் வல்லமை பெற்றதாக இந்த வாசகம் சொல்லுகிறது. அதாவது எவரெல்லாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பகைவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. Whoever stands by the Lord, whoever lives according to the word of God, for such people their enemies will be flattened. Their enemies will be destroyed. We all have enemies in our life. We all have people who do not like us. We all have people who hate us, who want to destroy us, who want to spoil our name, who want to bring our image down. For all such people, I mean, those people who are obedient, humble and simple and faithful to God, for such people, those enemies are made totally eliminated or vanished or changed. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, நமக்கு கூட நமது வாழ்க்கையில், பணி வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்களை வெறுக்கின்றவர்களும் வேண்டாதவர்களும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு உடன்பட்டு அவரோடு ஒன்றித்திருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பகைவர்கள் உங்களை அழிக்கவே முடியாத ஒரு சூழலை ஆண்டவர் உருவாக்குகிறார். The Lord makes situations in such a way that when you are faithful to God, when you love God, when you stand by God, your enemies are made null and void. How beautiful it is. How beautiful it is. நாம் பார்க்கிறோமே விவிலியத்திலே பல்வேறு தலைவர்கள், மோயிசன் உள்பட அநேக தலைவர்கள், தாவீது உள்பட, சாலமோன் உள்பட, பிறகு சாம்சன் உள்பட பல்வேறு தலைவர்கள், பல்வேறு நீதி அரசர்கள், பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பகைவர்களை அழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கரம். பிரியமானவர்களே, ஆண்டவரது கரம், அவரது கை வலக்கை ஓங்கியிருக்கிறது. ஆகவேதான் தாவீது அரசன் சொல்லுகிறார், ஆண்டவரது வல்லமையினாலே என் கரம் ஓங்கியிருக்கிறது, என் வாழ்வு உயர்ந்திருக்கிறது. The Lord's hand has lifted me up, says David the great king, because he was very much with the Lord. ஆகவே இந்த அருமையான நேரத்திலே பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன கருத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் என்னோடு இருங்கள், நீங்கள் என்னோடு இருங்கள். அந்த என்னோடு இருக்கக்கூடிய வார்த்தை என்பது என் மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருங்கள், உங்கள் பகைவர்கள் அழிந்து போவார்கள். ஒன்று அவர்கள் மாற்றப்படுவார்கள், அவர்களாகவே மாறுவார்கள். இல்லை என்று போனால் அவர்களுடைய சந்ததி தலைமுறை அத்தனையும் ஆண்டவர் ஒழித்து விடுகிறார், அழித்து விடுகிறார். என்ன வல்லமை உள்ள தேவனை பாருங்கள். How powerful our God is, how wonderful our God is. So what is the thing that we learn from this first reading? Stand by the Lord. Stand by the Lord. Stand with the Lord. இரண்டாவது கருத்து நான் சொன்னேனே, அந்த இரண்டாவது கருத்து என்பது, இங்கே இஃப்தாவினுடைய மகள் நடனமாடி வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் நடனமாடி வந்தாள் என்பதெல்லாம் அவள் பாருங்கள், இதோ அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள், அவருக்கு வேறு மகனோ இல்லை என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த புத்தகம் சொல்லுகிறது. அவையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். இருப்பினும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஆடிப்பாடி நடனமாடி வந்தாள் என்று. எப்படிப்பட்ட நடனமாக இருந்திருக்க வேண்டும்? ஏன் அவளுடைய தந்தை அவள் மீது கோபம் கொண்டிருக்கிறார்? அவள் ஒருவேளை தனது ஆடைகளுடைய தன்மையை சற்று மறைத்து அல்லது சற்று கிழித்து கொண்டோ அல்லது வித்தியாசமாகவோ ஆடியிருக்க வேண்டும். அவள் உடல் அழகை மக்களுக்கு காட்டிக்கொண்டு அவள் நடனமாடி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற நடனத்தை தான் இந்த இஃப்தா எனப்படுகிற
மன்னன் தந்தை வெறுத்திருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Obscenity in our dress, obscenity in our dress code. I see so many Catholics, so many people come into the church in a very obscenic way. நான் ஒரு வாலிப பெண்ணை பார்த்தேன். அவள் கத்தோலிக்க பெண். அந்த பெண்ணனுடைய ஒரு ஜீன்ஸ் பேண்ட் காலில் இருந்து அவளுடைய இடுப்பு வரைக்குமான பகுதிகளில் பல கிழிசல்களை பார்த்தேன். கேட்டாள். அவள் சொன்னாள், ஃபாதர், திஸ் இஸ் த ஃபேஷன் என்று சொன்னாள். இப்படியாக வாலிப பிள்ளைகள் கூட பெரியமானவர்களை தங்களது ஆடைகளில் ஒழுங்கற்ற தன்மையை அவர்கள் கையாளுகின்றார்கள். கேட்டால் இது ஃபேஷன், இதுதான் இன்றைய நிலை, இதுதான் இன்றைய பண்பாடு, இதுதான் இன்றைய கலாச்சாரம் என்றெல்லாம் சொல்லி தப்பித்துக் கொள்கிறார்கள். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கும்? அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கும்? இதற்கு உடந்தையாக பெற்றோர்களும் இருக்கிறார்களே என்பதுதான் எனது கவலையும் கூட. Many parents are all accomplice to the wrong way of dressing by their children because they give extraordinary liberty and freedom to the children. அப்போ இந்த வாலிப பெண், இஃப்தாவினுடைய வாலிப பெண், அந்த இளம் மங்கை, அவள் நடனமாடியதை தனது தந்தை வெறுத்து அவளை நாடு கடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடைய நடை, உடை, பாவனை அனைத்தையும் சீருள்ளதாக மாற்ற வேண்டும், ஒழுங்குள்ளதாக மாற்ற வேண்டும். சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களை முடியெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அணிலுக்கு 3 கோடு இருக்கும்ல, அணிலுக்கு 3 கோடு இருக்கும். there are 3 lines for the squirrels. அந்த மாதிரி நம்ம வாலிப பசங்கள்லாம், கேத்தலிக் பசங்க ஞாயிற்றுக்கிழமையில் பாருங்கள், பூசைக்கு வராங்க, அவங்களெல்லாம் பாருங்கள், என்ன விகாரமாக இருக்கும். இங்கே ஒரு 3 கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. சின்ன பசங்களை கூட நம்ம பெற்றோர்கள் பண்ணி விடுறாங்க. அதையும் நம்ம பார்த்து சிரிக்க வேண்டியதாக இருக்கிறது. கேட்டால் அதான் சும்மா ஃபாதர்லாம் ஒரு அழகுக்கு பிள்ளைக்கு என்று சொல்லுவார்கள். அந்த பிள்ளை வளர 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 பல கோடுகளை தலையில் மட்டுமல்ல உடம்பெல்லாம் அவர்கள் கார்ட்டூன், டேட்டூன் போன்றவற்றெல்லாம் செய்து கொள்வார்கள். எனவே எனது அருமையானவர்களே, 2 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உங்கள் பகைவர்களை, உங்கள் தீமைகளை, உங்களது கஷ்டங்களை, உங்களது வேதனைகளை, உங்களது சோதனைகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். அப்படிப்பட்ட தேவனை இயேசு என்கின்ற அற்புதமான பெயரில் நாம் கொண்டிருக்கிறோமே, எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். இரண்டாவதாக, நமது நடை, உடை, பாவனைகளில் ஒழுங்குடன் இருப்போமேயானால் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருப்போம் என்கின்ற கருத்தினை சொல்லி நான் இப்பொழுது முடிக்கப் போகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இதோ இந்த அழகான காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கிற பொழுது, தூய்மை இருக்கிற பொழுது, நேர்மை இருக்கிற பொழுது, பிரமாணிக்கம் இருக்கிற பொழுது, நீர் எங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளையும் எங்கள் பகைவர்களெல்லாம் கூட நீர் அழிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஒரு புனிதமான நாள். இந்த நாள் எங்களுக்கு ஒரு அழகான அருமையான நாள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே எங்களது பெற்றோர்கள், குறிப்பாக நமது கத்தோலிக்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்திடும்படியான அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திடும்படியாக என் தேவனே உம்மை நாங்கள் கூவி அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் ஏற்றுக்கொள். அன்பர்களே, நாம் அனைவரும் அர்ப்பணிக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. எனவே வானக தூதர்களோடு இணைந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர், புண்ணியத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட KSS தாஸ், CSV ராவ், ஞான பிரகாஷ், ஜார்ஜ் மற்றும் மரிசுவாமி எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமாவனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். எழுந்து நின்று இரு கைகளையும் உயர்த்தி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என்னென்றும் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்தராகும். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். பல வண்ண பட்டோடும் புதிராக்கு புல்லோடும் நான் என்னை அழகாக்கினேன். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. திருப்பாடல் 123 மன்னிக்கவும் 129 இறைவார்த்தை 7. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வாறுள்ள அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Lycia, is she here? She is there, celebrating her birthday. God bless you, child. Put your hands together. Happy birthday. I request you to pray for the people of Afghanistan, particularly the Christian missionaries who are serving there. They are put into great troubles and torture. Now the government has fallen into the hands of the Taliban terrorists. The world is watching very closely what is happening there in Afghanistan. Quite many missionaries, those who have got tagged with a Christian identity and so on, all, they are all destroyed. We need to pray for them. Not only for the Christians, even people who are living in Afghanistan. In your daily prayers, pray particularly for the safety of the people of Afghanistan, the common people. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.